நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். 2 உதாரணங்களோட நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு. கவனமாக கேளுங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு நேர்ந்திருக்கிற எல்லா தீமைகளையும், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். எப்போ எல்லாம் நன்மையாக மாறும்? நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, அவருடைய கிருபை, அவருடைய அன்பு நிச்சயமாக எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றி கொடுக்கும். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்க, தீமை எப்போ நன்மையாக முடியும்? தீமை எப்போ நன்மையாக மாறும்? எப்போ அப்படின்னா, நம்மளுக்கு மன்னிக்கிற இருதயம் வரும்போது. பாருங்க, இன்னைக்கு நம்ம 2 பேரை பார்க்க போகிறோம். 2 பேருக்குள்ளேயும் ரத்தத்திலேயே அந்த மன்னிக்கிற இருதயம் இருந்திருக்குது. பாருங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அந்த மன்னிக்கிற இருதயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். எப்படின்னா, அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நம்மளும் நடக்கணும். அவர் எப்படி பேசினாரோ அப்படியே நாமும் பேச வேண்டும். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை உயர்ந்த இடங்களில் வைப்பார். பாருங்க, யோசேப்பு குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். இவங்க 2 பேரையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வசனங்களோடு கூட பார்க்க போகிறோம். எப்படி யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். ஒரு அடிமையாக இருந்தவன், அண்ணமாரெல்லாம் பொறாமப்பட்டு தூக்கி குழியில் தூக்கி போட்டாங்க. இவன் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தகப்பன் ஆசையாக தைத்து கொடுத்த அந்த பலவர்ண அங்கியை கிழிச்சு அதை ரத்தத்தில் தோய்த்து அவங்க அப்பாட்ட காட்டுறதுக்கு கொண்டு போயிட்டாங்க. இவனை தூக்கி குழியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? குழியிலிருந்து தூக்கி எகிப்துக்கு விற்று போட்டுட்டாங்க இஸ்மவேலர்கிட்ட. ஆனால் அவ்வளோ தீமை செய்தாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அத்தனை தீமைகளையும் நன்மையாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இன்னும் வேற விதமாக நம்ம பார்க்க போகிறோம். இவங்க 2 பேருமே ஜனங்களை எப்படி மன்னிச்சாங்க. பிதாவே, இவர்கள் செய்கிறது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் மன்னிச்சார். உலகத்தையே மன்னிச்சார். பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கிற தீமைகள் எப்படி நன்மையாக மாறுன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20-21 வசனம். ஆதியாகமம் 50:20-21. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். பாருங்க, இவங்க அண்ணமார் எல்லாரும் எகிப்துக்கு வந்துட்டாங்க. யோசேப்பு தான் அங்கே அதிபதியாக இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. யாக்கோபு இங்கே வந்து 17 வருஷம் இருந்தாச்சு. யாக்கோபும் மரித்து போயிட்டாரு, யோசேப்புடைய தகப்பனார். இப்போ இவங்க அண்ணமார்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. தகப்பனாரும் செத்து போயிட்டாரு. இனி இந்த யோசேப்பு நம்மளை என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயம் வந்து போய் இவங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ணமார் எல்லாரும் வந்து பாருங்க 18வது வசனம். ஆதியாகமம் 50:18 பாருங்க. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். நாங்கள் உமக்கு அடிமைகள் அப்படின்னு யோசேப்பு கிட்ட போய் சொல்றாங்க. அதுக்கு தான் யோசேப்பு சொல்றாரு, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணார். எனக்கு மட்டும் இல்லை, வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு எல்லா நாடுகள்ல இருந்தும் இந்த எகிப்துல வந்து தானியம் வாங்கிட்டு போறாங்க. பஞ்ச காலத்துல எல்லாரையும் போஷிக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்பினுடைய ஞானம் களஞ்சியங்களை கட்டி தானியங்களை சேர்த்து வைத்து பஞ்ச காலத்தில் எல்லாருக்கும் தானியம் கிடைக்கும்படியாக செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு வந்து 17 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க. யாக்கோபும் நல்ல தன்னுடைய குமாரன் யோசேப்பை பார்த்துட்டு சந்தோஷமாக மரித்து போகும்படியாக கிருபை செய்தார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். பாருங்க, தன்னுடைய குமாரனை பார்க்கவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா, ஆனா ஆண்டவர் வாக்கு பண்ணார், நீ பயப்படாத யாக்கோபே, நீ தைரியமா கிளம்பி எகிப்துக்கு போ, அங்க உன்னுடைய குமாரனாகிய யோசேப்பு தன் கைகளினாலே உன் கண்களை மூடுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுச்சு. யோசேப்பை பார்த்தது மட்டுமின்றி யோசேப்புடைய பசங்க எப்ராயிம் மனாசே 2 பேரையும் பார்க்குற கிருபையும் இந்த யாக்கோபுக்கு கிடைச்சது பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. அதனால பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளோ தீமை செய்தாங்க, விற்று போட்டாங்க, குழியில தூக்கி போட்டாங்க. இத்தனை தீமை செய்தோம், மன்னிச்சாங்க. இந்த யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மார்களை மன்னித்தார், பிரியமானவர்களே. அதனால அவனுடைய வாழ்க்கையில பயங்கரமான உயர்வுகளை பார்க்க முடிந்தது. ஜெயிலிருந்து, சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தி வைச்சார். பார்வோனுக்கு அடுத்தபடி யோசேப்பு தன்னுடைய மோதிரம், தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் இந்த யோசேப்புக்கு கொடுத்து பதவியில் உயர்த்தி வைத்தார் பாருங்க. யோசேப்போட வாழ்க்கையில் நம்ம அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்க்குறோம். இன்னொரு வசனத்தையும் கூட பார்ப்போம். 45வது அதிகாரம் ஆதியாகமம் 45 5 7வது வசனத்தை படிக்க போகிறோம் பாருங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு என்னை ஆண்டவர் என்ன பண்ணாரு? உங்களுக்கு முன்னாடி என்னை அனுப்பிட்டாரு. அடுத்தது 7வது வசனம் பாருங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அண்ணமார்களுக்கு முன்னாடி யோசேப்பை ஆண்டவர் அனுப்பிச்சிட்டாரு. அடுத்தது 8வது வசனம். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உயர்வு வேணுமா? இப்படிப்பட்ட மன்னிக்கிற ஒரு இருதயம், மறக்கிற ஒரு இருதயம் நம்மளுக்கு வேணும். கண்ட இருதயம் ஒரு குப்பை தொட்டி கிடையாது. கண்ட காரியங்களை எடுத்து இருதயத்துல மறைச்சு வச்சுட்டு, அன்னைக்கு நீ இப்படி பண்ணனையே, அன்னைக்கு நீ இதை பண்ணனே அப்படின்னு சொல்லி நம்ம கசப்புகளை இருதயத்துக்குள்ள வைத்து வளர்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் ஆபத்து. சரீரம் கெட்டு போகுது, நம்மளுடைய வளர்ச்சி குன்றி போகுது, நம்மளுடைய உயர்வுக்கு நம்மளுடைய எண்ணங்களே தடையா இருந்துருது பாருங்க. அதனால நம்ம இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ளணும். வசனம் சங்கீதம் 73:1 ரொம்ப தெளிவா இருக்கு. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இது ஏசாண்டவருடைய இருதயம் பாருங்க. இப்ப ஏசாண்டவருடைய உதாரணத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் 3 பாருங்க. அப்போஸ்தலர் 3 13-17 வசனம். எப்படி ஏசாண்டவரை காட்டி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கல்லனை தெரிந்து கொண்டு பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபாசை விடுதலை பண்ண வச்சுட்டு ஏசாண்டவர் ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 13-17 வசனம் பாருங்க. 14வது வசனம் வாசிக்கிறப்போ, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். 15வது வசனம். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். ஒரு கள்ளனை, ஒரு திருடனை தெரிந்து கொண்டாங்க. ஒரு துன்மார்க்கனை, பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணுங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொல்லி கோஷமிட்டு ஏசாண்டவரை சிலுவையில் அறைவதற்காக சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். எவ்வளோ பெரிய தீமை. ஆனா தேவன் என்ன பண்ணாரா? அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், தீமையை நன்மையாக மாற்றினார். அங்க வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு யோசேப்பை ஆண்டவர் முன்னாடியே எகிப்துக்கு அனுப்பினார். இங்க உலகத்தையே ரட்சிக்கும்படிக்கு ஜீவாதிபதியை தேவன் உயிரோடு எழுப்பினார், மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். எதுக்காக மரித்தோரிலிருந்து தேவன் ஜீவாதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதுக்காக உயிரோடு எழுப்பணும்? உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படிக்கு, கஷ்டங்கள்ல இருந்து மீட்டெடுப்பதற்காக, நம்மளை நல்ல நிலைமையில கொண்டு உட்கார வைக்கிறதுக்காக, பிதாவின் வலது பாரிசத்துல நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக, நம்மளுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக, நம்ம நல்லா வாழணும், நம்ம பிள்ளைகள் குடும்பங்கள் வாழணுங்கிறதுக்காக, அவர் நம்ம வியாதி இல்லாம இருக்கணும்னு எல்லா வியாதியும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு, எல்லா பலவீனங்களையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டு, அவர் நமக்காக நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் சாபமான மரணத்தை தெரிந்து கொண்டார்.
ஜீவாதிபதி மரித்தோரிலிருந்து உயிரோடு தேவன் எழும்ப பண்ணினார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு நற்செய்தி! இதுதான் சுவிசேஷம். மரித்த தேவன் அப்படியே மரித்து போகல, நமக்காக இன்றைக்கும் பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால் உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு என்ன தீமைகள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த வார்த்தைகளை விசுவாசித்து இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஜீவாதிபதியை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு நடந்திருக்கிற எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாக மாற்றுவார். எல்லா கடன்களும் இயேசுவின் நாமத்தினால ரத்து செய்யப்படும். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், எல்லா வட்டி கடன்களும் ரத்து செய்யப்படும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். எல்லா வியாதிகளும் மறைந்து போகும். ஏன்னா நான் சொல்றதுனால இல்ல, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:24. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அது கேன்சர் கட்டினாலும் எந்த கட்டினாலும் நீங்க விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை உங்க வாயினால அறிக்கை பண்ணும்போது நிச்சயமாகவே உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வரும். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்ம குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவைக்கு போனாரு. அதனால உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஜீவாதிபதியை தெரிந்து கொள்ளுங்கள். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.